Welcome to EMR Physics. I am Raju. 11th Physics Unit 4 Work, Energy and Power la Numerical Problem number 2. Problem என்னன்னா a ball with a velocity of 5 meter per second impinges at an angle of 60 degree with the vertical on a smooth horizontal plane. If the coefficient of restitution is 0.5, find the velocity and direction after the impact. This is a given problem. அதாவது இந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு பால் வந்து ஹரிசாண்டல் பிளேனில் ஹிட் பண்ணுது. எப்படி ஹிட் பண்ணுது அப்படின்னா இட் இஸ் மேக்கிங் அன் ஆங்கிள் 60 டிகிரி வித் த வெர்டிக்கல் லைனில் 60 டிகிரி இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ளோரில் இது ஹிட் பண்ணுது. ஆஃப்டர் த இம்பேக்ட் இந்த பாலினுடைய வெலாசிட்டியும் டைரக்ஷனும் சேஞ்ச் ஆகுது. ஸோ ஆஃப்டர் இம்பேக்ட் வாட் இஸ் த வெலாசிட்டி அண்ட் வாட் இஸ் த டைரக்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இதை ஒரு ஹரிசாண்டல் பிளேன் அப்படின்னு எடுத்துக்குவோம். இங்கேருந்து ஒரு பால் வருது. இந்த பால் வந்து இந்த ஹரிசாண்டல் பிளேனில் ஹிட் பண்ணுது. இட் இஸ் மேக்கிங் அன் ஆங்கிள் 60 டிகிரி. இதுதான் இந்த வெர்டிக்கல் லைன். ஸோ திஸ் இஸ் அ பிளேன், ஹரிசாண்டல் பிளேன், அண்ட் திஸ் இஸ் அ வெர்டிக்கல் லைன். ஸோ ஆஃப்டர் ஹிட் the velocity of the ball and the direction is changing. What is the question is, what is the velocity and direction after the impact அப்படின்னு கேட்டிருக்காங்க. Suppose if u is the initial velocity, இந்த initial velocity நம்ம ரெண்டு காம்போனண்ட்டாக ரிசால்வ் பண்ணலாம். Because it is making an angle 60 degree. இது வந்து ஆப்ளிக் கொலிஷன், இது வந்து டைரக்ட் இம்பேக்ட் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஆப்ளிக் கொலிஷனில் இந்த வெலாசிட்டியை வந்து நம்ம ரெண்டு காம்போனண்ட்டாக ரிசால்வ் பண்ணணும். ஒன்று வந்து ஹரிசாண்டல் காம்போனண்ட், இன்னொன்று வந்து வெர்டிக்கல் காம்போனண்ட். இந்த பிளேன் சர்ஃபேஸ் வந்து வெர்டிக்கல் காம்போனண்ட்டை சேஞ்ச் பண்ணும். ஹரிசாண்டல் காம்போனண்ட்டில் இதனுடைய எஃபெக்ட் ஒன்றும் இருக்காது. அதனால் ஆஃப்டர் இம்பேக்ட் வந்து சப்போஸ் இஃப் v இஸ் அ வெலாசிட்டி ஆஃப்டர் இம்பேக்ட், இந்த வெலாசிட்டியினுடைய ஹரிசாண்டல் காம்போனண்ட்டில் எந்த சேஞ்சும் இருக்காது, vertical component change ஆகும். So this is a point we have to note down. If u is the initial velocity, this can be resolved into two components. One is horizontal component, another one is vertical component. இந்த plane வந்து ஒரு horizontal plane. Therefore this horizontal plane is not having any impact on the horizontal component of this velocity. It is having இட்ஸ் எஃபெக்ட், அதாவது இந்த பிளேன் வந்து ஒரு ஃபோர்ஸை வந்து இந்த பால் மேலே எக்ஸர்ட் பண்ணும். அதனால் இந்த பாலினுடைய வெர்டிக்கல் காம்போனண்ட்டில் சேஞ்ச் இருக்கும், ஹரிசாண்டல் காம்போனண்ட்டில் சேஞ்ச் இருக்காது. இது எப்படி ரெண்டாக ரிசால்வ் பண்ணுறது? நவ் லெட் அஸ் ரிசால்வ் திஸ் வெலாசிட்டி இன்டு டூ காம்போனண்ட்ஸ். இந்த ஆங்கிள் ஆஃப் இம்பேக்டை வந்து θ1 அப்படின்னு எடுத்துக்குவோம். u இஸ் ரிசால்வ்ட் இன்டு டூ காம்போனண்ட்ஸ், u sin θ1, u cos θ1. u sin θ1 அப்படிங்கிறது வந்து ஹரிசாண்டல் காம்போனண்ட், u cos θ1 அப்படிங்கிறது வந்து வெர்டிக்கல் காம்போனண்ட். சப்போஸ் இஃப் v is a final velocity, that is if v is a velocity after impact and if the direction of velocity is θ2, if the angle is θ2, then v can be resolved into two components. v sin θ2ங்கிறது ஹரிசாண்டல் காம்போனண்ட் ஆஃப் வெலாசிட்டி, v cos θ2ங்கிறது வெர்டிக்கல் காம்போனண்ட் ஆஃப் வெலாசிட்டி. இந்த இம்பேக்டில் இந்த பிளேன் சர்ஃபேஸ் வெர்டிக்கல் காம்போனண்ட்டில் சேஞ்சஸ் பண்ணும், ஹரிசாண்டல் காம்போனண்ட்டில் எந்த சேஞ்சும் இருக்காது. ஸோ இதெல்லாம் இந்த பாயிண்ட்ஸ்லாம் நல்லா புரிஞ்சிருச்சுன்னா இந்த சம்மை வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். Now let us write the equations. u is resolved into two components. One is u sin θ1 and u cos θ1. This is a horizontal component and this one is vertical component. This is before impact. The velocity after impact is v. Now this can be resolved into two components. One is v sin θ2 and v cos θ2. This is a horizontal component and this one is a vertical component.
the plane is having the effect on the vertical component and there is no effect on the horizontal component. Therefore, horizontal components remains the same. அந்த ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். horizontal components சேமாக இருக்கும். u sin theta 1 is equal to v sin theta 2. Let this is equation number 1. There is a change in the vertical component. Therefore, we can write the formula for coefficient of restitution, which is E is equal to velocity of separation by velocity of approach. Therefore, this is equal to, so what is the velocity of separation? Velocity of separation is v cos theta 2. Since there is a change in the vertical component, we are taking the vertical component v cos theta 2 by velocity of approach, which is v cos theta 1. This side we are having coefficient of restitution. So now let us write, this is velocity of approach is u cos theta 1. Therefore, we can write u cos theta 1 is equal to v cos theta 2. This is equation number 2. இந்த ரெண்டு ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு ஃபைனல் வெலாசிட்டியும் அதனுடைய டைரக்ஷன் கிடைச்சிரும். ஃபைனல் வெலாசிட்டிங்கிறது v, அதனுடைய டைரக்ஷன்ங்கிறது ஆங்கிள் theta 2. Okay. Now these two equations can be easily solved. Now squaring and adding equations 1 and 2. Squaring and adding equations 1 and 2. We get, left hand side we are having u square sin square theta 1 plus e square u square cos square theta 1 is equal to v square sin square theta 2 plus v square, here we are having v square cos square theta 2. So இந்த ஈக்குவேஷனில் v ஸ்கொயரை காமன் எடுத்துடலாம். v ஸ்கொயரை காமன் எடுத்தோம்னா v ஸ்கொயர் வித்தின் ப்ராக்கெட்டில் என்ன வரும், sin ஸ்கொயர் theta 2 plus cos ஸ்கொயர் theta 2ன்னு வரும். So sin square theta 2 plus cos square theta 2 is 1. Therefore, this is equal to v square. லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து அப்படியே இருக்கும். இந்த ஈக்குவேஷனை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். v square is equal to, here we are having u square common. Therefore, we can take u square outside. Sin square theta 1 plus e square cos square theta 1. ப்ராப்ளமில் நமக்கு u கொடுத்துருக்காங்க, theta 1 கொடுத்துருக்காங்க, e கொடுத்துருக்காங்க. அதாவது coefficient of restitution கொடுத்துருக்காங்க, theta 1 angle before impact கொடுத்துருக்காங்க, initial velocity கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த வேல்யூஸ் எல்லாமே சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம்னா நமக்கு vயை கண்டுபிடிச்சிடலாம். It is given that u is equal to 5 meter per second. Coefficient of restitution e is equal to 0.5. Angle before impact theta 1 is equal to 60 degree. So all these values are given. Therefore, v square is equal to 5 square. First substitute பண்ணிக்கலாம். Sin square 60 plus e square 0.5 square cos square 60. This is equal to 5 square is 25. Sin 60. Sin 60 is root 3 by 2. Therefore, root 3 by 2 square. Now, we can write the 0.5 as 1 by 2. So, 1 by 2 square is 1 by 4. Calculation simple பண்ணுறதுக்காக இந்த மாதிரி எடுத்துக்கிறோம்.
0.5 is 1 by 2. Therefore, 1 by 2 square is 1 by 4. Cos square 60. Cos 60 is 1 by 2. Therefore, cos square 60 is 1 by 2 square. Okay. 25. And this is root 3 square is 3. Denominator 2 square is 4 plus 1 by 4. 1 by 2 square is again 1 by 4. We will get 25. We can take LCM 16. And here we are having 12 plus 1. This is equal to 20.3125. We have to multiply 25 by 13 and after that we have to divide by 16. We will get 20.3125. This is V square. Now we have to find V. The long division method la kuda senjikalam. If we do like that, we will get 4.51. Since the unit of velocity is meter per second, V is equal to 4.51 meter per second is the velocity after impact. V is equal to 4.51 meter per second is the velocity after impact. Now we have to find the angle theta 2. For that, we have to consider again the first and second equations. Now we are going to divide equation 1 by 2. So this is the first equation and this one is the second equation. Now dividing 1 and 2. Dividing equation 1 by 2. We will get u sin theta 1 by EU cos theta 1 is equal to V sin theta 2 by V cos theta 2. So V is cancelled and U is cancelled. Therefore, here it is tan theta 1. Tan theta 1 by E. Right hand side we are having sin theta 2 by cos theta 2 is tan theta 2. We know theta 1 and E. Therefore, we can find the tan theta 2. So, tan theta 2 is equal to, what is tan theta 1? Tan theta 1. Angle is given as 60 degree. This is the angle before impact. By coefficient of restitution is 0.5. We know the value of tan 60. Tan 60 is root 3. 0.5 can be written as 1 by 2. So this 2 will go to the numerator. Therefore, tan theta 2 is equal to 2 root 3. If you know the value of root 3, we can directly substitute here and after that we have to multiply by 2. If you do that, we will get this is equal to 3.46. Therefore, theta 2 is equal to tan inverse of 3.46. If we take the inverse tan, we will get the angle theta 2. By using the table, we can find the value of tan inverse of 3.46, which is equal to 73.9 degree. So this is the direction of the ball after impact. Therefore, the answer is velocity of ball, velocity after impact is equal to 4.51 meter per second and direction after impact is equal to 73.9 degree. So this is the answer for the given problem.